Assalamualaikum. Welcome to Cooking Studio Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு விதமான சிக்கன் சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே கிறிஸ்பியா டேஸ்டியா இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யறதுன்னு ரெசிபிக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். நீங்க மைதா மாவு சாப்பிட மாட்டீங்க அப்படினா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சோடா மாவு சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. இன்றைக்கி நான் மீதமான சிக்கன் 65 தான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி போன்ஸ் எதுவுமே இல்லாமல் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு குடமிளகா எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு இப்போ வெங்காயத்தை வந்து சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூடவே நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஒன்று சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாயும் இது கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம பிச்சு வச்சுருந்த சிக்கன் 65 இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்காக தான். இது சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவும் நல்லா ஊறிடுச்சு. இதை இந்த மாதிரி குட்டி குட்டி பால் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணி இதை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி ஓரங்களை தடவிக்கோங்க. இதை இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம சிக்கன் ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். இப்போ இதை சுற்றியும் கொஞ்சமாக தண்ணி தொட்டு தடவிக்கோங்க. இதை இப்போ சமோசா ஷேப்க்கு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த மெத்தட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன் சைடு நடுவில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்போசிட் சைடில் கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி 2ஆக கட் ஆகிடும். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஃபில்லிங்கை உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த பக்கத்தில் இருக்க ஓரங்களை லைட்டாக தண்ணி தொட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா 4 பக்கமாக அமுத்தி விட்டுருங்க. இல்லாட்டி ஃபுல்லாக இருக்க ஃபில்லிங் வெளியே வந்துடும். இப்போ கட் பண்ண பீசஸை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓரங்களை மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லா சமோசாவும் ரெடி பண்ணியாச்சு. இதை இப்போ பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச சமோசாவெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ அடுத்த சமோசாவையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க.
ஆயிலை மீடியம் ஹீட்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா மேலே இருக்கிறது மட்டும் கரிஞ்சிரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதையும் வெளியே எடுத்துடலாம். ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான சிக்கன் சமோசா ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.